இந்து மதத்தில் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு மற்றும் ஈசன் இவர்கள்தான் உச்ச சர்வ வல்லமையுள்ள கடவுள்களாக கருதப்படுகின்றனர். இந்தியா, நேபாள் மற்றும் உலகத்தில் உள்ள பல பகுதிகளில் இந்த 3 கடவுள்களுக்கும் பல கோவில்கள் உள்ளது. சிவபெருமானுக்கு மிக அதிக அளவிலான பக்தர்கள் உள்ளனர். ஆனால் விஷ்ணுவும் பிரம்மனும் இந்த எண்ணிக்கையில் மிக தொலைவில் எல்லாம் இல்லை. விஷ்ணு பகவானும் கூட இந்து மதத்தில் மிக புகழ் பெற்ற கடவுளாவார். பக்தர்கள் மத்தியில் இவர் பிரபலமாக இருப்பதற்கான சில காரணங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். ஆண்டம் உருவாவதற்கு முன்பு ஒன்றுமில்லாத மிகப்பெரிய கடலில் மிதந்தபடி விஷ்ணு பகவான் தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் விழிக்கும் போது அவர் வயிற்றிலிருந்து ஒரு தாமரை பிறந்தது. மலர்ந்த அந்த தாமரை பிரம்மனை பிறக்க செய்தது. அதன் பிறகுதான் பிரம்மன் நம் அண்டத்தை உருவாக்கினார். இந்து மதத்தின் பல பிரதான கடவுள்கள் முக்கிய அவதாரங்களை எடுத்துள்ளனர். விஷ்ணு பகவானோ 10 அவதாரங்களை எடுத்துள்ளார். மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி ஆகியவைகள் தான் அந்த அவதாரங்கள். விஷ்ணு பகவானின் உறைவிடத்தை பரம் பத்மம் என கூறுவார்கள். அதாவது உச்ச வானளாவிய உறைவிடம். மோட்சம் பெறுகிற ஆன்மாக்கள் இங்கேதான் வாழ்கின்றன. தன் மனைவியான லக்ஷ்மி தேவி இல்லாமல் விஷ்ணு பகவானை பார்க்க முடியாது. அனைத்து படைப்பாற்றல் திறனுக்கும் லக்ஷ்மி தேவியின் ஆற்றல் திறனே வேறாக உள்ளது. அவர் விஷ்ணுவை எப்போதும் எங்கேயும் பின்தொடர்வார். பெரும்பாலும் பல கைகள் உள்ளபடிதான் விஷ்ணு பகவான் சித்தரிக்கப்பட்டுள்ளார். ஒவ்வொரு கையும் ஒவ்வொன்றை பிரதிபலிக்கிறது. அவைகள் நல்ஒழுக்கம், கடமை, வெற்றி, தர்மம், செல்வம், இன்பம் மற்றும் விடுதலை போன்றவை ஆகும். சொல்ல போனால் புத்தர் விஷ்ணு பகவானின் அவதாரமா என்பது விவாதமாகவே இருந்து வருகிறது. பல இந்து மத பிரிவுகள் புத்தரை விஷ்ணு பகவானின் அவதாரமாக நம்பி ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் பிறரோ புத்தரை மிகவும் வளர்ச்சியடைந்த ஆன்மாவின் அவதாரமாக கூறுகின்றனர். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.